வணக்கம். இது கலைக்கதைக்களம். தமிழ்நாடு உருவான வரலாறு, முழு உண்மை வரலாறு. தொடக்கம், இன்ட்ரோ, ஹுக். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு முக்கியமான விஷயம். நாம் தினமும் பெருமையாக சொல்லும் தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி உருவானது? இந்த நிலம் எப்போது தமிழ்நாடு ஆனது? இதற்கு முன்பு இதை என்ன என்று அழைத்தார்கள்? இந்த மாற்றத்தின் பின்னால் உள்ள வரலாறு என்ன? இவை அனைத்துக்கும் பதில் இந்த வீடியோவில் உள்ளது. அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இது நம் வரலாற்றை புரிந்து கொள்ள உதவும் முக்கியமான பதிவு. பழமையான தமிழ்நிலம். நம்முடைய வரலாறு மிகவும் பழமையானது. இன்று தமிழ்நாடு என்று நாம் அழைக்கும் இந்த நிலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சோழர், பாண்டியர், சேரர் என்ற மன்னர்களால் ஆளப்பட்டது. இந்த காலத்தில் இதை தமிழகம் என்று அழைத்தார்கள். அந்த காலத்தில் தமிழ் மொழி மட்டுமல்ல, கலை, இலக்கியம், போர்த்திறன், கடல் வாணிபம் எல்லாமே மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. குறிப்பாக பாண்டியர்கள் மதுரையை தலைநகராக வைத்தார்கள். சோழர்கள் உலகம் முழுவதும் கடல் வாணிபம் செய்தார்கள். சேரர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஆட்சி செய்தார்கள். அந்த காலம்தான் தமிழின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலம். பின்னர் வரலாறு மாறியது. இந்தியாவுக்குள் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. அவர்கள் இந்தியாவை நிர்வகிக்க பல மாகாணங்களை உருவாக்கினர். அதில் ஒன்றுதான் மெட்ராஸ் மாகாணம். இந்த மெட்ராஸ் மாகாணம் மிகப்பெரியது. இதில் அடங்கியது தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திராவின் சில பகுதிகள், கர்நாடகாவின் சில பகுதிகள், கேரளாவின் சில பகுதிகள். அதாவது அப்போது தமிழ்நாடு தனி மாநிலமாக இல்லை, மெட்ராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. மொழி அடிப்படையிலான போராட்டம். இந்தியா 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு மக்களிடம் ஒரு பெரிய கோரிக்கை எழுந்தது. மொழி அடிப்படையிலான மாநிலங்கள் வேண்டும். ஏனெனில் மக்கள் தங்கள் மொழி, கலாச்சாரம் அடிப்படையில் தனி நிர்வாகம் வேண்டும் என்று கேட்டனர். இந்த போராட்டம் மிக முக்கியமானது. இதில் குறிப்பாக தெலுங்கு பேசும் மக்கள் முதலில் போராட்டம் நடத்தினர். அதன் விளைவாக 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவானது. இது இந்தியாவில் மொழி அடிப்படையிலான முதல் மாநில பிரிவு ஆகும். மாநில மறுசீரமைப்பு 1956. இந்த மாற்றத்துக்கு பிறகு இந்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்தது. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. இதன் மூலம் இந்தியாவின் மாநிலங்கள் மொழி அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்டன. இதன் விளைவாக மெட்ராஸ் மாகாணத்தின் எல்லைகள் மாற்றப்பட்டன. தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டன. புதிய நிர்வாக அமைப்பு உருவானது. அந்த நேரத்தில் கூட இது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரிலே இருந்தது. பெயர் மாற்றம், தமிழ்நாடு பிறப்பு. இதுதான் மிக முக்கியமான பகுதி. தமிழர்கள் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று வைக்க வேண்டும். ஏனெனில் இது தமிழர்களின் நிலம். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் பிரதிபலிக்க வேண்டும். பல போராட்டங்கள், அரசியல் விவாதங்கள் நடந்த பிறகு 1967 மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் வைக்கப்பட்டது. அதாவது தமிழர்களின் நிலம் என்ற அர்த்தத்தில் தமிழ்நாடு உருவானது. தமிழ்நாடு இன்று தமிழ்நாடு இந்தியாவின் முக்கியமான மாநிலங்களில் ஒன்று. இதன் சிறப்புகள்: கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, திரைப்படத்துறை, கோலிவுட், தொழில்நுட்ப வளர்ச்சி, கலாச்சார பெருமை. தமிழ்நாடு இன்று உலகளாவிய அறியப்படும் ஒரு மாநிலமாக உள்ளது. முக்கியமான உண்மை: ஒரு விஷயம் நாம் மறக்கக்கூடாது. தமிழ்நாடு என்பது புதிதாக உருவான நிலம் அல்ல. இது 1000 ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகத்தின் தொடர்ச்சி. பெயர் மட்டும் மாற்றப்பட்டது. ஆனால் தமிழ் நிலத்தின் வரலாறு மிகவும் பழமையானது. அதனால் நண்பர்களே, தமிழ்நாடு உருவான வரலாறு என்பது ஒரு பெயர் மாற்றம் மட்டுமல்ல. அது மொழி, அடையாளம், கலாச்சாரம், உரிமை ஆகியவற்றின் வெற்றி பயணம். நாம் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய அடையாளத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய தகவலுடன்.